தமிழ் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வெற்றிலை ரசம் வைக்க போகிறோம். பாருங்கள், வெற்றிலை பிரிச்சுக்களை இப்போ வாங்கி பிரிச்சுக்களை வச்சதுனால கொஞ்சம் வதங்கினாப்பில் இருக்குது. வெற்றிலையை பாருங்கள், வெற்றிலை, கருவேப்பிலை, மல்லி இலை, தேவையான பொருள் பாருங்கள். மல்லி, முழு பச்சை மல்லி, ஒரு மிளகாய், 2 சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம். இதுதான் ரசத்துக்குள்ள பொருள். பாருங்கள், புளி கொஞ்சம் ஊற வச்சுருப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸில் அடிச்சிடுவோமே. எல்லாமே மிக்சர் போட்டு அடிச்சிட்டோம். புளியும் சேர்த்து போட்டு அடிச்சிருக்கோம். பாருங்கள், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெற்றிலை இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோங்க. வெற்றிலை, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். பாருங்கள், இப்போ அரைச்சி வச்சுருக்க ரசக்கலவையை இதில் சேர்த்துட்டோம். எல்லாம் பிசைஞ்சு விட்ருவோம். நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். பாருங்கள், கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்ருவோமே. பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து பிசைஞ்சு விட்டுருவோம். பாருங்கள், ரசம் கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். பாருங்கள், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கரைச்சி தாளிக்காமல் தூக்கி வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த ரசம் இருமல், சளி, ஜுரம், வாந்தி, கை கால் வலி எல்லாத்தையும் இந்த கேட்கும். இந்த ரசம் கேட்கும். அந்த பவர் இந்த ரசத்துக்கு இருக்குது. பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தாளிக்காத ரசம். இருமல், ஜுரம், தலை சுத்து, வாந்தி எல்லாத்தையும் கேட்கும். எல்லா நோயும் கேட்கக்கூடிய ரசம் இது. கட்டுப்படுத்தக்கூடிய ரசம். எல்லா நோய்கள் உள்ளவங்க இந்த ரசம் சாப்பிட்லாம். சாதத்தை நல்லா வடிச்சிட்டு இந்த ரசத்தை வடித்து போட்டு நல்லா பிசைஞ்சு சூடாக சாப்பிட்டிங்கன்னா எல்லா நோயும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த ரசத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெற்றிலை ரசம் அருமையான ரசம். சாப்பிட்டு பாருங்கள். தமிழ் வணக்கம்.